السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதம் நிறைந்த மீலாது நபி பெருவிழாவில் கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்புமிக்க இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மீலாது கமிட்டியை சார்ந்த நிர்வாக பெருமக்களே, இப்பள்ளிவாசனுடைய மரியாதைக்குரிய நிர்வாக பெருமக்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு மீலாது நபி பெருவிழாவை நாமே நடத்த வேண்டும். அவருடைய பிறப்புக்காகவே ஒரு விழாவை ஏன் நாம் கொண்டாட வேண்டும் என்றால், மற்றவர்களுடைய பிறப்பிற்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மற்றவர்கள் பிறந்ததற்கு பிறகுதான் அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததே அதிசயம். மற்றவர்கள் எல்லாம் பிறந்ததற்கு பிறகுதான் பேசப்பட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே பேசப்பட்டார்கள். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததே அதிசயம்தான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லி காட்டுறாங்க. ருஹ்யா உம்மி ஹீல வலதத்னி, எனது தாயார் என்னை ஈண்டெடுத்த நேரத்திலே அவர்கள் கண்ட காட்சி, அந்த நேரத்தில் ஒளியை கண்டார்கள். ஹீன வலதத்னி என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னை ஈண்டெடுத்த நேரத்திலே ஒரு பேரொளியை பார்க்கிறார்கள். அல்லாஹ் தஆலா துசூரு ஷாம் அப்படிங்கிறாங்க. சிரியா நாட்டின் கோட்டைகள் எல்லாம் தெரிந்தன. அந்த அளவுக்கு ஒரு பேரொளியை பார்த்தார்கள் எனது தாயார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆகவே அவருடைய பிறப்பே அதிசயமாகத்தான் இருந்தது. அதே போல அவர்கள் பிறக்கப்படுவதற்கு முன்பே பேசப்பட்டார்கள். முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை பற்றி பேசியது நம்மை படைத்த இறைவன். வைத அஹதல்லாஹு மீசாகன் நபியீன் லமா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின், நபிமார்களை எல்லாம் ஆடமல் அருவாளே இறைவன் ஒன்று திரட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகை பற்றி அங்கே பேசுகிறான். நபிமார்களே, உங்களுக்கு நான் ஞானத்தை கொடுப்பேன், அதே போன்று வேதத்தையும் கொடுப்பேன். சும்ம ஜாஅக்கும் ரசூலுன் முஸத்திகுல் லிமா மஅக்கும், உங்களை உண்மைப்படுத்துகிற ஒரு ரசூல் உங்களிடம் வருவார். அப்படி வந்தால் லதூமினுன் நபிஹி, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வலதன்சுருன்னஹு, அவருக்கு நீங்கள் உதவியும் செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அந்த நபிமார்களை பார்த்து கேட்டான். قال أأقررتم وأخذتم على ذلكم يسري, நான் செய்த இந்த உடன்படிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? நபிமார்கள் அத்தனை பேர் சொன்னாங்க காலு அக்ரர்னா, நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னாங்க. அப்படியானால் இந்த மனிதன் இந்த உலகத்திலே படைக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆலமுல் அர்வாஹிலே நபிமார்களை அழைத்து வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை பற்றி அல்லாஹ் பேசினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அவர்கள் பேசப்பட்டார்கள். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி முடித்ததற்கு பிறகு பிரார்த்தனை செய்றாங்க, பல்வேறு துஆக்களை செய்றாங்க. அதிலே ஒரு துஆ, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், இறைவனே இந்த மக்களில் இருந்து ஒரு திருத்தூதரை நீ அனுப்பி வைப்பாயாக என்று துஆ செய்றாங்க. அந்த திருத்தூதர் யார்? நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அப்படியானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்கூட்டியே பேசியிருக்கிறார்கள். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமூகத்துக்கு சொன்னாங்கல்ல, முபஷ்ஷிரன் பிரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பிறகு ஒரு இறை தூதர் வர போறாங்க, அவங்களுடைய பெயர் அஹ்மதாக இருக்கும் என்று
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமூகத்துக்கு சொன்னாங்கல்ல, அப்படியானால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை பற்றி பேசியிருக்கிறார். பிறப்பதற்கு முன்பே பேசப்பட்டவர்கள் நமது நாயகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல், அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகை பற்றி தௌராத் வேதத்திலும் இன்ஜீல் வேதத்திலும் எழுதப்பட்டிருந்தது என்பதையும் தினம் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். என்ன அந்த அல்லாஹ் தஆலா வருவார்கள் என்று சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வரப்போகிறார்கள் என்று அவர்கள் பேசினார்கள். நாம் வந்துவிட்டார்கள் என்று பேசுகிறோம். இதுதான் வித்தியாசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை பற்றி பேசுவது சில பேர் பித்அத்தும்பாங்க. யார் சொன்னது பித்அத்? இறைவழி. அவருடைய பிறப்பை பற்றி குர்ஆன் பேசுகிறது, அதை பின்பற்றி நாமும் பேசுகிறோம். இறை வழியை போய் யாரா பித்அத்னு சொல்லுவாங்க? அவர் பிறப்பை பற்றி தானே. சரி, இந்த மீலாது நபி பெருவிழாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய அரசியல் வாழ்க்கை, அவருடைய ஆன்மீக வாழ்க்கை, அவருடைய நற்பண்புகள், அவருடைய அழகிய குணங்கள் எல்லாம் பேசப்படுகின்றன. ஏன் அந்த இவ்வளவு பேசப்படும் போது மீலா பிறப்பு என்கின்ற அந்த வார்த்தையை பேராக சூட்டணும் அப்படின்னு கேட்டா, எல்லாவற்றுக்கும் காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததுனால தானங்க. ஆகவே தான் அதை பற்றி நம்ம பேசப்பட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததே நமக்கு சிறப்பல்லவா? ஏன் காரணம் என்ன? அவன் இந்த பெருநாளாக கொண்டாடுறோம், சந்தோஷமா கொண்டாடுறோம், சீரியல் லைட் எல்லாம் போடுறோம். ஏன்? மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையால் இந்த உம்மத்தினர்கள் குதூகலம் அடைந்திருக்கிறார்கள் என்பதனுடைய அடையாளம் தான் அதெல்லாம். அப்படி புரியுங்க. ஏன்னா மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான்ல, அதனால தானே இறைவன் குர்ஆன்ல சொல்றான், குல் பி ஃபத்லில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி. நபி அவர்களே, மக்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய அருட்கொடையும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஃபபி தாலிக ஃபல்யஃபரஹு. அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த ரஹமத்தை எண்ணி பார்த்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான்ல. இந்த வசனத்துல அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய ரஹமத்து வந்திருக்குது, அந்த ரஹமத்தை எண்ணி பார்த்து மகிழ்ச்சி கொண்டாடணும். சரி, அந்த ரஹமத்து எது அப்படின்னு நீங்களாம் கேள்வி கேட்குறீங்கல்ல. ரஹமத் எது? ரஹமத் வந்திருக்கு, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும். சரி, அந்த ரஹமத் எது? அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே அதற்கு விளக்கம் அளிக்கிறான். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை அகிலத்திற்கெல்லாம் ரஹமத்தாக நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். ஒரு வசனம் சொல்கிறது ரஹமத் வந்திருக்கிறது, மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். இன்னொரு வசனம் சொல்கிறது அந்த ரஹமத் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப புரியுதா நம்ம ஏன் இப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம்? கொடிகள்லாம் எத்தனை ஊர்களிலே கொடிகளுடைய தோரணங்கள், மின் விளக்குகளுடைய அலங்காரங்கள், புத்தாடை புனைத்தெல்லாம் மக்கள் வருவாங்க. நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டு இருக்கிறான். ஆணையிடுகிறான். அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். எப்ப போல நம்ம இருந்தோம்னு வச்சுக்கிறோங்க, என் கல்பனை இருக்குது அப்படின்னு சொன்னா அப்ப மகிழ்ச்சி எப்படி வெளிப்படுத்துறது? திருமண வீட்டிலே பெயிண்ட் அடிக்கிறாங்கல்ல, ஏன் அடிக்கிறாங்க? சந்தோஷம் உள்ள வீடுங்க அது. திருமணத்துல புது ட்ரெஸ் எடுக்கிறாங்கல்ல, ஏன்? அன்றைய தினம் மகிழ்ச்சிக்குரிய தினம்ங்கிறனால தானே. அவருக்கு எவ்வளவு ட்ரெஸ் இருக்கும், அது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ட்ரெஸ் எவ்வளவு இருக்குது. ஆனாலும் ஏன் எடுக்கிறோம்? மகிழ்ச்சியானாலும். அந்த திருமணத்துல ஒரு வீட்டுல 4 பையனும் இருந்தாலும் 3 பேர் நல்ல புது ட்ரெஸ் போட்டாங்க, ஒரு பையன் போடன்னு வைங்க, எல்லாரும் அந்த பேர் சொன்னாங்க, என்னன்னா நல்ல நாள் பெருநாளும் எல்லாம் நல்ல ட்ரெஸ் போட்டுக்காங்க, நீ பழைய ட்ரெஸ் போட்டு கேட்போமா? இல்லை. ஏன்? சந்தோஷம் என்ற வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் மீலாது நபி பெருவிழா. அதற்காகத்தான் நாம் இப்படியெல்லாம் மகிழ்ச்சி வெளிப்படுத்த மீலாது நபி பெருவிழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம். அது மட்டுமல்லங்க, இந்த மீலாது பெருவிழாவையே நடத்துறோம், அல்லாஹ் சொன்னான் என்பதால் செய்கிறோம். சில பேர் சொல்ற மாதிரி பிதாத்தெல்லாம் கிடையாதுங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து செல்கிறோம். ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்தை எண்ணி பாருங்கள். இன்னொரு வசனத்திலே அவன் சொன்னான், வ அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்தை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று இதை செய்கிறோம். நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிஅமத்தாக கிடைத்திருக்கிறார்கள். எத்தனையோ நிஅமத்துகள் உண்டு, எல்லா நிஅமத்துகளையும் இந்த வசனங்கள் எடுக்கும். ஆனாலும் கூட எந்த ஒரு நிஅமத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிஅமத்தாக இருக்கிறார் என்பதற்கு ஈடாகாது அல்லவா?
பொருள் செல்வம் அல்லாஹ்வுடைய நியமத்து தான், குழந்தை செல்வம் அல்லாஹ்வுடைய நியமத்து தான், நம்முடைய உடல் ஆரோக்கியம் அல்லாஹ்வுடைய நியமத்து தான், நாம் பெற்றிருக்கிற பட்டங்கள் பதவிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நியமத்து தான். ஆனா இந்த நியமத்துகளை விட மிக உயர்ந்த நியமத்தாக இருப்பது நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் பொருள் செல்வத்தை பெறலன்னு வச்சுக்கிறங்க, அதனால் மறுமை வெற்றி தடைபட்டு விடாது. ஒரு மனிதன் குழந்தை செல்வத்தை பெறலன்னு வச்சுக்கிறங்க, அதனால் அதனால் ஒரு மறுமையோட வெற்றி தடைபடுமா? தடைபடாது. ஒரு மனிதன் பட்டங்கள் பெறல, பதவிகள் பெறல, அதனால் மறுமையின் வெற்றி தடைபடுமா? தடைபடாது. அதே நேரத்திலங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் நாம் பெறாமல் போயிருந்தால், அந்த நியமத்து மட்டும் நமக்கு கிடைக்காமல் போயிருந்தால் நம்முடைய நிலை என்ன? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? நம்முடைய நிலை என்ன அப்படிங்கிறது? இந்த புனிதமாக்கும் இஸ்லாம் நமக்கு கிடைத்திருக்குமா? உயர்ந்த வேதம் குர்ஆனை நாம் அடைந்திருப்போமா? நம்மை படைத்த இறைவனை நாம் அணிந்திருப்போமா? நாம் இறைவனை வணங்குவதற்காக இந்த மஸ்ஜிதுகள்லாம் கிடைத்திருக்கிற இந்த மஸ்ஜித் நமக்கு கிடைச்சிருக்குமா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய நியமத்துகள் எல்லாம் நமக்கு கிடைச்சிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக. ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கின்ற நியமத் எண்ணி பார்க்க வேண்டும், அந்த நியமத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மீலாது நபி பெருவிழா. இன்னொரு விஷயம் சொல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நியமத்துங்கிற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் பிரயோகிக்கிறாங்க குர்ஆன்ல நேரடியா. நியமத்துனா எல்லாத்தையும் எடுக்குதானே. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமத் என்று இறைவன் ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான். இப்போ அரபு நாட்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலா வந்தாங்க. அந்த நேரத்துல மக்கள் ஒருவருக்கொரு சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல. ஒரு சின்ன பிரச்சனைக்கு வருஷக்கணக்கில் சண்டை போட்ட மக்கள் அரபி மக்கள். இப்படி இருந்த மக்களை ஒன்றுபடுத்தியது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. சந்தேகம் இல்லையில. ரைட். இப்ப பாருங்க அல்லாஹ் சொல்றான், இது குன்தும் அதான். அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் என்ன பகைவர்களாக இருந்தீங்க. ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்கள் உள்ளங்கள்ல அல்லாஹ் தஆலா நேசத்தை போட்டான். சரிதானே? அடுத்து இதை நம்ம பாயிண்ட், நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள் அல்லாஹ்வுடைய நியமத்தை கொண்டு. யாரை கொண்டு வாங்கினாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி கொண்டு தானே. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு அல்லாஹ் போடுற வார்த்தை என்ன? நியமத். அல்லாஹ்வுடைய நியமத்தை கொண்டு நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி கொண்டு மாறினாங்க நம்ம தெரிஞ்சதுதான். அப்ப அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு நீங்கள் சகோதரராக மாறினீர்கள் அப்படி சொல்லல. அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டு அல்லாஹ்வுடைய நபியை கொண்டு நீங்கள் சகோதரர் மாறினீர்கள் அப்படி சொல்லல. அல்லாஹ்வுடைய நியமத்தை கொண்டு மாறினீர்கள். அப்ப அந்த நியமத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்ப அல்லாஹ் சொல்றான்ல, நியமத்தை எண்ணி பார்க்கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமத்துங்க எண்ணி பார்க்கத்தாங்க இந்த விழா. அல்லாஹ் சொன்னான்ல, நான் தந்த நியமத்தை பிறகு எடுத்து சொல்லுங்கண்டு. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நியமத்தா இருக்கிறாங்க, அதை மற்றவர்கள் எடுத்து சொல்லத்தாங்க இந்த விழா. அப்படியானால் இந்த மீலாது நபி பெருவிழாவை நாம் நடத்துவது இறைவன் சொன்னதால் அப்படிங்கிறத புரியுங்க. சரி, அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாளிலே அவருடைய சிறப்பை பற்றி நாம் பேசுகிறோம். அதுவும் இறைவனுடைய வழிதானங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பாருங்க, எத்தனை எத்தனை வசனங்களில் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை பற்றி, அவருடைய மாண்பை பற்றி, அவருடைய மகத்துவத்தை பற்றி சொல்லி காட்டுகிறானே. இறைவன் சொன்னான், வரஃபஅனா லக திக்ரக், நபி அவர்களே உங்களின் புகழை நாம் உயர்த்தி விட்டோம். மேலும் சொன்னான், வஇன்னக லஅலா ஹுலகின் அதீம், நபி அவர்களே நீங்கள் மேலான நற்குணத்திலே இருக்கிறீர்கள். மேலும் சொன்னான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபி அவர்களே அகிலத்திற்கெல்லாம் அருள்கொடையாக நீங்கள் இருக்கிறீர்கள். மேலும் சொன்னான், பில் முஃமினீன ரഊஃபுன் ரஹீம், அந்த மூமின்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை மிக்கவர்களாக இருக்கிறார்கள், அன்பாளராக இருக்கிறார்கள். மேலும் இறைவன் சொன்னான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு. மேலும் இறைவன் சொன்னான், அந்நபியு
நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு அவருடைய உயிரை விடவும் மேலானவர்களாக இருக்கிறார்கள். இப்படி எத்தனை எத்தனை வசனங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இறைவன் புகழ்ந்து பேசுகிறான். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்றைக்கு நாம் புகழ்ந்து பேசுகிறோம் என்றால் இது இறைவழி, இறைவன் காட்டி தந்த வழி அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு வரணும். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நீங்க புகழ்றீங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா வரம்பு மீறி புகழ்றீங்க, அதுதானே நாங்க எதுக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மை. லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா இப்னு மரியம். நஸாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்ததை போல என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். புகழ பற்றி செய்யப்பட்டது. கரெக்ட். இந்த ஹதீஸே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழணும்னு தான் சொல்லுது. என்ன புகழாதீங்கன்னு சொல்லலையே, வரம்பு மீறி புகழாதீங்க. அப்போ வரம்பு மீறாம புகழுங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த ஹதீஸே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ வேண்டும் என்றுதான் அறிவிக்கிறது. வரம்பு மீறாதீங்க ரைட்டு. அப்ப வரம்பு மீறாம புகழுங்க. சொல்லுங்க, என்ன புகழ்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. புகழ்வதில் வரம்பு மீறாதீர்கள், சரிதானா? இப்ப வரம்புக்கு உட்பட்டு புகழ வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது. சரி, நான் கேட்கிறேன், வரம்பு மீறாதீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை மட்டும் எடுத்துக்கிட்டோமே, எப்படி வரம்பு மீறினார்கள் அந்த நஸராக்கள்? குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, அதை படிக்க வேணாமா? ஏதோ குர்ஆன் பேசுறாங்க. லகத் கஃபரல் லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்று சொன்னவர்கள் காஃபிராகி விட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறானே, அப்படி வரம்பு மீறினாங்க. இன்னொரு இடத்துல இன்னல்லாஹ சாலிசு ஸலாஸா, முக்கடவுள்களில் ஒரு கடவுள், அப்படியெல்லாம் சொன்னாங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு உலகத்திலே கோடான கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்கல்ல, ஏறத்தாழ 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்கல்ல. எந்த நாட்டிலே வாழ்கிற முஸ்லிமாக இருந்தாலும் சரி, எந்த குக்கிராமத்தில் வாழ்கிற முஸ்லிமாக இருந்தாலும் சரி, கடை கோடியிலே வாழ்கிற முஸ்லிமாக இருந்தாலும் சரி, மார்க்க விஷயத்தில் ஜீரோவாக இருக்கிற முஸ்லிமாக இருந்தாலும் சரி, எந்த முஸ்லிமாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் என்று சொல்கிறானாங்க? அப்படி ஒரு ஆள் இங்க காமிக்க முடியுமா? அது அல்லாஹ்வுடைய மகன் அப்படி சொன்னதா காமிக்க முடியுமா? இல்லங்க. இப்படி வரம்பு மீறாதே செல்லலாம் சொன்னாங்க. வரம்பு மீறாம இந்த சமுதாயம் இருக்கிறது. செல்லலாம் சொன்ன மாதிரி கரெக்டா இருக்கணும். எப்படி வரம்பு மீறினார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினால அதை பார்க்க வேண்டாமா? அப்படி யாரும் வரம்பு மீறதில்லை. சரிங்க, அப்ப எல்லை கடக்காதீர்கள் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்றது? எல்லை தாண்டாதீர்களா, எல்லை கடக்காதீர்களா? எல்லையை இன்னும் தொடலன்னு நாங்க கவலைப்பட்டு விடுவாங்க. நீங்க என்னடா கவலை, எல்லை தாண்டாதீங்க தாண்டாதீங்க, எல்லை இன்னும் நாங்க தொடலையேங்க, தொட முடியலையே, அப்படி நாங்க கவலைப்பட்டு இருக்கோம். யாராவது எல்லையை தொட முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளையும் மாண்புகளையும் நம்மை படைத்த ரப்பை தவிர வேறு யாருக்கு தெரியும்? சுப்ஹானல்லாஹ். முழுமையாக நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை பெருமைகளே ரப்புக்கு தான் தெரியும் முழுமையா. அவன் நம்ம எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் நீ எல்லை கோட்டையை தொடல, அவன் எல்லை தாண்டாதீங்கண்டா அர்த்தமே இல்லையே. வாழ்நாள் எல்லாம் போதாதே வல்ல நபிகளின் புகழ் பாட. ஒரு தமிழ் கவிஞர் சொன்னாங்க, வாழ்நாள் எல்லாம் பிறந்தே மோதா போற வரைக்கும் வாழ்நாள் எல்லாம் போதாதே வல்ல நபிகளின் புகழ் பாட. அதுக்கு சொல்றாரு, 1000 கவிஞர்கள் பிறந்தாலும் அவர்களின் புகழ் பாட முடியும். 1000 கவிஞர்கள் பிறந்தாலும் அவர்களின் புகழ் பாட முடியும், பாடி முடியாது. போயிட்டே இருப்பீங்க, முடியாது. அப்படி இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை பற்றி அவங்களுக்கு பேசுறோம்ல, அழகை பற்றி ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேசுறாங்க. அஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி, யா ரசூலல்லாஹ் உங்களை விடவும் அழகானவர்களை எனது கண்கள் கண்டதில்லை அப்படிங்கிறாங்க. வஅஜ்மலு மின்க லம் தலிதின் நிசா, யா ரசூலல்லாஹ் உங்களை விடவும் அழகானவர்களை இந்த வையகத்தில் எந்த பெண்ணும் ஈண்டெடுத்ததில்லை அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட அழகு, பேரழகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த சஹாபா பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லவா?
இவங்க ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட கேட்கப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகு, முகம் அழகு எப்படி இருக்கும் அப்படின்னு. அவன் கேட்டவரே கேட்கிறாங்க, மிதின செய்தி அந்த வாளை போல பளபளக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு சொன்னாங்க, லா இல்லை அப்படிங்கிறாங்க. வேறு எப்படி? மிதின ஷம்ஸி வல் கமர், சூரியனை போன்று இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகம், சந்திரனை போன்று மின்னும் பளபளக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் என்கிறார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனாலதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகை பற்றி நான் சொல்லவா, கஅன்ன ஷம்ஸ தஜ்ரி ஃபீ வஜ்ஹி, சூரியன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்திலே தவழ்ந்து செல்கிறதோ என்று நாங்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரழகு. அதே போல ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு நாள் ஒரு பௌர்ணமி என்று முழு நிலாவை பார்ப்போம்ல பௌர்ணமி, அந்த அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பக்கத்துல இருக்கிறாங்க. அவங்களே நான் பார்க்கிறேன், அண்ணா அங்க பார்த்தேன், அங்கே ஒரு நிலவு அழகாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறது, இங்கேயும் ஒரு நிலவு, அங்கேயும் ஒரு நிலவு, இங்கேயும் அழகு, அங்கேயும் அழகு, இங்கேயும் ஒளி, அங்கேயும் ஒளி, மாறி மாறி நான் திரும்பி பார்க்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பார்க்கிறேன், வானத்திலே இருக்கக்கூடிய நிலாவையும் பார்க்கிறேன். ஃபைதன் ஹுவ அஹ்ஸனு இன்தி மினல் கமர், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் விண்ணிலே இருக்கிற அந்த நிலாவை விடவும் பேரழகு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்கிறார்கள் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு திருமிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த அழகு நாமெல்லாம் கற்பனை பார்ப்போம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாமெல்லாம் பார்ப்போங்க. அல்லாஹ் அந்த காட்சியை நிச்சயம் தருவான். ஆமீன். எப்படி தெரியுமா? இந்த மஹப்பத்தின் அடையாளமாக. ஏன் நீங்க வந்து குருமே இருக்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தன யாருக்கு வேலை இல்லை? உங்களுக்கு வேலை இல்லையா? இருக்குதுல. ஏன் இங்க வந்தோம்? நேர தொழுகை ஏன் இங்க வந்தோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழுக்காக தானே. புகழின் நாம் அவர்கள் மீது கொண்டிருக்கிற இஷ்கின், நாம் அவர்கள் மீது கொண்டிருக்கிற மஹப்பத்தின் அடையாளம் இது. ஆகவே நமக்கு நிச்சயமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணுகின்ற பாக்கியம் கிட்டும், அது சந்தேகமே கிடையாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபா பெருமக்கள் நேரடியாக பார்த்தவர்கள். ஆகவே புகழ்ந்து பேசுகிறார்கள். இன்னும் சொல்லவா, புகாரில பதிவு செய்யப்பட்டிருங்க, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமா இருக்கும்போது அவருடைய முகத்துல ஒரு பளபளப்பு இருக்கும் அல்லவா, ஒரு மின்னம் இருக்கும் அல்லவா, ஒரு ஒளி இருக்கும் அல்லவா, ஒரு பிரகாசம் இருக்கும் அல்லவா. எப்போ சந்தோஷமா இருக்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? நாங்க பார்ப்போம், அவருடைய முகத்தில் இருந்து வருகின்ற அந்த ஒளியை பார்த்து விண்ணிலே இருக்கிற நிலா துண்டிக்கப்பட்டு அதன் ஒரு பகுதி இங்கே வந்து விட்டதோ என்று நாங்கள் நினைப்போம். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எப்படி அழகு மிக்கவர்கள்? அழகு என்பது பொதுவா சொல்லுவாங்க, ஒரு பொருளில் மட்டும் இல்லை. அழகு என்பது ஒரு பொருளில் மட்டும் இல்லை, பார்க்கும் கண்களிலும் இருக்கிறது. ஒரு பொருள் ஒரு பையன் சொல்லுவான், நல்லா இருக்குதுல்ல, அழகா இருக்குதுல்ல அப்படிமா. இன்னொரு பையனை அப்பா நல்லா இருப்பா, அழகா இருக்கும். பொருள் ஒண்ணுதானே, ஒத்த அழகா இன்னொரு அழகு இல்லைங்கிறான். அப்ப எதை என்ன பெறுகிறது? ஒரு பொருளின் அழகு அந்த பொருளில் மட்டும் இல்லை, பார்க்கும் கண்களிலும் இருக்கிறது. ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்றைக்கு அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்தார்களே, அந்த பார்வை வேறு. அன்றைக்கு அபூஜஹல் பார்த்தானே, அந்த பார்வை வேறு. அன்றைக்கு சஹாபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்களே, அந்த பார்வை வேறு. இன்றைக்கு வஹாபிகள் பார்க்கிறார்களே, அந்த பார்வை வேறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்க்க வேண்டும். காரணம், ஒரு பொருளின் அழகு அந்த பொருள் மட்டும் இல்லை, பார்க்கும் கண்களிலும் இருக்கிறது. எப்படிப்பட்ட அழகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு எப்படி சொல்லணுமா, சொன்னால் முடிந்திடுமோ. ஒரு தமிழ் கவிஞர் சொல்றாங்க, சொன்னால் முடிந்திடுமோ, சொல்வதென்றால் இயன்றிடுமோ. அண்ணன் நபி பேரழகை, ஆற்றல் மிகு சொல்லழகை, சொன்னால் முடிந்திடுமோ, சொல்வதென்றால் இயன்றிடுமோ. அப்ப அடுத்து சொல்றாரு, வெண்ணிலவும் வியப்படையும் வேந்தர் முகம் கண்டுவிட்டு. வெண்ணிலாங்கிறது வானத்தை கூட நிலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே வியந்து போய் பார்க்குமா, என்ன நம்ம தான் அழகை நினைச்சுக்கிட்டு இருந்தோம், முழுவதி பேரோடு இங்க இருக்கிறதா அப்படி வியந்து போட்டோம். அதுக்கு அடுத்து விண்ணகத்து தாரகையும், விண்மீன்கள்
நட்சத்திரங்கள். விண்ணகத்து தாரகையும் வெட்கப்படும் கண்டு விட்டு. ஸல்லல்லாஹு அதை பார்த்த உடனே அந்த நட்சத்திரம் வெட்கப்படணும். நம்ம போன நாள் நம்ம தான் அழகு நினைச்சிருந்தோம், நம்மகிட்ட தான் ஒளி இருக்குன்னு நினைச்சிருந்தோம். அப்படி ஸல்லல்லாஹு இவ்வளவு ஒளியா இருக்கிறாங்களா என்று வெட்கப்படணும். அவ்வளவு அழகானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அழகையெல்லாம் மக்களுக்கு நாம் சொல்கிறோம், அவருடைய சிறப்பை நாம் சொல்லி காட்டுகிறோம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி புகழ்கிறோமே காரணம் என்ன? அன்றைக்கு சஹாபா பெருமக்கள் புகழ்ந்தது தானே. இல்லை, இதெல்லாம் பித்அத்துங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எங்கெங்க இருந்துச்சு என்று அவர்கள் பித்அத்தான, அவர்கள் சொல் பிரகாரம் அவர்களுடைய பித்அத்தான கூட்டத்திலே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். மௌலிது மீலாது பித்அத்துன்னு சொல்லி அவர்கள் நடத்துகின்ற பித்அத்து கூட்டத்திலே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவங்க ஸ்டேஜ் போட்டிருக்காங்கல்ல, மைக் வச்சு பேசுறாங்கல்ல, எங்க எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்துருக்காங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்துச்சா? இல்லை இல்லை. அப்ப அது பித்அத்து தானே. பித்அத்து கூட்டத்துல போய் மீலாது போய் பித்அத்துங்கிறீங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மீலாது இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை பற்றி பேசுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. நீங்க உங்க நினைவுங்க இவங்கெல்லாம் நினைக்கிறோம் சொன்னா, நீங்க கொடி கட்டுறீங்கல்ல, ஸல்லல்லாஹு காலத்தில் இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. எங்க கொடி கட்டுவதுக்கும் மீலாது சம்பந்தமே இல்லைங்க. நம்ம மகிழ்ச்சியின் அடையாளம் தான் அது. ஒரு கொடி கட்டல மீலாவிழா கொண்டாடினாங்க, அது மீலாவிழா இல்லையா? அது மின்விளக்கு எல்லாம் ஸல்லல்லாஹு காலத்தில் லைட் எல்லாம் போட்டாங்களா அப்படிம்பாங்க. ஒரு லைட் போடல, இந்த மாதிரி நடத்தணும்னு வச்சுக்கிறங்க, இப்படி நடத்தணும், லைட் இல்லைன்னு வச்சுக்கிறங்க. மீலாவிழாவா இல்லையா? இது அதுவா எஸ்தான் செய்யற காரியங்க. அது செஞ்சாலும் மீலாவிழா தான், அதை செய்யாவிட்டாலும் மீலாவிழா தான். ஊழல் நினைச்சுக்கிறது. கொடி கட்டினாங்களா ஸல்லல்லாஹு காலத்துல, லைட்டு போட்டாங்களா நபி ஸல்லல்லாஹு காலத்துல, இப்படியே பேசிட்டே இருக்கிறாங்க. நம்ம அது கட்டினாதான், அது லைட்டு போட்டாதான் மீனாவன்னு சொல்லவே கிடையாது. எக்ஸ்ட்ரா நான் ஏற்றம் சொல்லல, சந்தோஷத்தை அடையமா அதான் செஞ்சிட்டோம். அது ஒன்றும் இல்லாமலேயே நம்ம நடத்தினால அது மீனாது விழா தான். பள்ளிவாசல் இன்னைக்கு மீனாவில் எங்க நடக்குது? பள்ளிவாசல்ல நடக்குது. பள்ளிவாசல் தான் மிகவும் பொருத்தமான இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல்வதற்கென்று இருந்த இடம் பள்ளிவாசல். வெளியிலும் போந்தாங்க, பள்ளிவாசல் போந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, மஸ்ஜித் நபவிக்குள்ள சஹாபா பெருமக்கள்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்கள ஒரு சஹாபி சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபியுல்லாவா இருக்கிறாங்கல்ல அப்படின்னாங்க. இன்னொரு சஹாபி சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லாவா இருக்கிறாங்கல்ல அப்படின்னாங்க. இன்னொரு சஹாபி சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் நஜீவுல்லாவா இருக்கிறாங்க அப்படின்னு. இன்னொரு சஹாபி சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹுல்லாவா இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர்றாங்க. சொன்னாங்க, அருமை தோழர்களே, நீங்கள் பேசியதெல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபியுல்லாஹ் தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நஜீவுல்லாஹ் தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹலீலுல்லாஹ் தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹுல்லாஹ் தான். அருமை தோழர்களே, ஒன்றை விளங்குங்கள், அன ஹபீபுல்லாஹ் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமீதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மேலும் தொடர்கிறார்கள், அவ்வளவு ஷாஃபி மறுமையிலே பரிந்துரைக்க கூடியவர்களில் முதலாவது நபராக நான் இருப்பேன். அவ்வளவு முஷாஃபியின் மறுமையிலே பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படுபவர்களிலும் முதலாவது நபராக நான் இருப்பேன். ஆனா அவ்வளவு மன் யக்ரஉ பாபல் ஜன்னah, சொர்க்கத்து கதவை முதலாக தட்டுபவனும் நான் தான் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்படின்னா என்ன? நபிமார்களை புகழ்ந்தீங்களே, அதுல என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்க வந்த உடனே அந்த தோழர்களை பார்த்து, எங்க பள்ளிவாசல் தொலைக்கு உரியது தானே, அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு முந்தின நபிமார்கள் எல்லாம் புகழ்ந்துட்டு இருக்கிறீங்களே என்று கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த முந்திய நபிமார்களை புகழ்ந்தீர்களே, அதிலே என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிஞர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் புகழ்ந்து படித்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிச்சாங்க. வஃபீனா ரசூலுல்லாஹி யத்லு கிதாபஹு என்று தொடங்குகின்ற கவிதை வரிகள் புகாரியிலே பாருங்கள் இருக்கும். இன்றைக்கு புகாரி தமிழிலே வந்து விட்டது, பாருங்கள் அதிலே இருக்கிறது. அதே போல ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கிறாங்க. ஹஜௌத முஹம்மதன் ஃபஅஜப்து அன்ஹு, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட
பதியப்பட்டிருக்கிறது. முஸ்லிமும் தமிழில் வந்து விட்டது. போய் பாருங்கள். எல்லாம் கவிதை நடையிலே சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்ந்து படிச்சாங்க. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்ந்து படிச்சாங்க. இன்ன ரசூலன நூரும் யுஸ்தல்லாஹு பிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி சிந்துகின்ற பேரொளியாக இருக்கிறார்கள். வஸாலிமும் மின் ஸுயூஃபில்லாஹி மஸ்லூலு, இறைவனுடைய வாட்களில் உருவிய வாளாக இருக்கிறார்கள். எப்படி போன்று படிக்கிறாங்க பாருங்க. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, இதோட எங்க கல்யாணம் வச்சு தான் போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸன் மஸாபித் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பள்ளியிலே ஒரு மெம்பர் படி அமைத்து கொடுத்தார்கள். மெம்பர் படி வெள்ளிக்கிழமை ஹத்தீப் பிரசங்கம் பண்றதுக்கு, ஹுத்பா ஓதுறதுக்கு மெம்பர் படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து இப்ப இருக்குது. இன்னொன்றுக்கும் மெம்பர் படி, அதுதான் மௌலிது ஓதுவதற்கு. நான் மௌலிது என்று சொன்னா நம்ம வார்த்தையில சொல்லிக்கிட்டு இருக்கேன். கவிதையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்தானே மௌலிதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். மௌலிது ஓதுறாங்கன்னா என்ன, எல்லாம் கவிதை நடையில ஸல்லல்லாஹு போந்திருப்பாங்க. அதான் அடிப்படை சொன்னேன். அன்னைக்கு சஹாபா பெருமக்களும் கவிதையில் போன்றார்கள் அல்லவா? அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு மேடை. இது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அபூ தாவூதிலே திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சலாம் வைத்து படிப்பாங்க. நிறைய ஊர்களில் ஜும்மா தொழுதுட்டு சலாம் வைத்து படிப்பாங்க. தமிழ்நாட்டில் சில இடங்களில், சென்னையிலேயும் பல இடங்களில், நான் இமாமா இருக்கிற பள்ளியாசல பல இமாம் இருக்கு. இங்கே இருக்கா மாஷா மாஷா, ரொம்ப சந்தோஷமான செய்தி. அதே போல் ஆந்திரா, கர்நாடகா நிறைய இதில் இங்கே இருக்குது. இது இந்த மௌலிது ஓத வேண்டாம்னு சொல்றவங்க பல வகையில தன்னம் பண்ணி பார்த்தாங்க, எடுபடலை. ஏன்னா எல்லாம் குரான் வந்தோன்னா குரான் வச்சு அடிச்சு முடிச்சுனாங்க. அதுக்காக வேண்டி குறுக்கு வழியில வர ஆரம்பிச்சாங்க. அதில் ஒரு சில வழிகள் இருக்கு. அதை ஒன்று மட்டும் உங்களுக்கு சொன்னேன். எப்படின்னு கேட்டா, என்ன பள்ளியாசல் உட்காந்துக்கிட்டு யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும்னு படிக்கிறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சலாம் சொல்றீங்க. இப்படி செய்யலாமா? உடனே ஒரு இதுக்கு ஒரு ஆயத்து, எல்லாத்துக்கும் ஆயத்து மாதிரி இதுக்கு ஒரு ஆயத்து, அந்த ஒரு ஆயத்து தான் தெரியும். அதான் பாயிண்ட். மற்ற ஆயத்தை தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு கேள்வி வந்திருக்காங்க. சும்மா ஒன்றை படிச்சு விட முடியாது. அதுக்காக என்ன ஆயத்து? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் அல்லாஹ்விற்குரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு வேறு எவரையும் சொல்லியிருக்கிறேன். அவங்க இதுக்கு அர்த்தம் வைக்கிறது, அவங்க அழைக்காதீர்கள். அல்லாஹ்வோடு வேறு எவரையும் அழைக்காதீர்கள். அந்த அர்த்தம் வைக்கக்கூடாது. அது ஒரு விஷயம். ஏன் வைக்கக்கூடாதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி அர்த்தம் வைக்கணும்? அல்லாஹ்வோடு வேறு எவரையும் வணங்காதீர்கள்னு அர்த்தம் வைக்கணும். உங்களுக்கு ஒரு அர்த்தம் தான் தெரியும். தாவுக்கு அழைச்சல் அர்த்தமும் இருக்குது, அது வணங்குதல் அர்த்தமும் இருக்குது. வணங்குதல் அர்த்தம் வைக்கணும். இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் அழைச்சல் அர்த்தம் கொடுத்துட்டா என்ன, அந்த அர்த்தம் இருக்கதானே செய்யுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி கேட்கறது உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அழைச்ச அர்த்தம் வச்சுன்னா பல சிக்கல் இருக்கு. அதனாலதான் வைக்க கூடாதுங்கிறோம். என்ன, அல்லாஹ்வோடு வேறு எவரையும் அழைக்காதீர்கள்னு சொன்னா, இப்படி ஒரு ஆள் சொன்னாரா? அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்க தொழுவுறீங்களா பள்ளியாசல்ல? தொழுவுறேன். அத்தஹியாத்து ஓதுறீங்களா? ஓதுறேன். அந்த அத்தஹியாத்துல அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபின்னு சொல்றீங்களா? சொல்றேன். எப்படி நீங்க சொல்றேன்? இதை நீங்க தான் பள்ளிவாசல் நபியை கூப்பிடக்கூடாது, சலாம் சொல்லக்கூடாது, மௌலிது வேணான்னு சொன்னீங்க. நீங்களே அத்தஹியாத்துல மௌலிது ஓதிக்கிட்டே உட்கார்ந்துருக்கீங்க. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபின்னா என்ன அர்த்தம்? நபி அவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும். தொழுகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சலாமும் சொல்லிவிட்டு தொழுகைக்கு வெளியே வந்து கூடாதுன்னா என்னங்க இது? நபி சலாமாவது நம்ம ஓதுனமே தொழுகைக்கு வெளியே, தொழுகை முடிஞ்சு கூட ஓதணும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? தொழுகையில நம்ம தான் பிரச்சனை இல்லையே, அவங்களுக்காக தான் சொல்றேன். அவங்க நீங்க தொழுகையில நபியை கூப்பிடுறீங்க, சலாம் சொல்றீங்க, பள்ளியில அல்லாஹ்வோடு யாரையும் அழைக்க கூடாதுன்னு நீங்க தான் சொன்னீங்க. அந்த வசனத்துக்கு அதுதான் அர்த்தம் சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தியாயத்தை எப்படி கற்று தந்திருப்பார்கள்? அந்த அத்தியாயத்துல அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று ஓதுங்கன்னு எப்படி சொல்லி தந்திருப்பாங்க? அந்த வசனத்துக்கு அதுதான் அர்த்தம் சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாத அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஒரு வசனத்துக்கு இந்த உலகத்தில் யாருக்கு அர்த்தம் தெரிகிறதோ தெரியவில்லையோ, நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும் அல்லவா? ஏன் குர்ஆன் அவங்களுக்கு தானே இறங்குனுச்சு. ஏன் இறங்குனுச்சு? அல்லாஹ் குர்ஆன் சொன்னான், துபையின லின்னாஸ், மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக. அந்த வசனத்துடைய அர்த்தம் அழைத்தல் அப்படின்னு சொல்லியிருந்தா அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிங்கிறத நமக்கு கற்று தந்திருக்கவே மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? அடுத்து இன்னொன்று இன்னும் உடல
அப்படியாங்க நபி சலாம் அடிக்கக்கூடாது, நபி கூப்பிட்டு கூட சலாம் சொல்லக்கூடாது, ஏன்னா அல்லாஹ் பள்ளியாசம் அல்லாஹ்வுடையது, அல்லாஹ்வோடு யாரையும் அழைக்காதீங்கன்னு சொன்னீங்க. சரி, உங்களுடைய வழிபாட்டு தலங்கள்ல இனிமேல் நீங்க பாங்கு சொல்லக்கூடாது. ஏன் பாங்குங்கிறது பிறர் அழைத்தல் தானே. ஹய்யா அலல் ஸலா என்ன அர்த்தம்? தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ் வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள். நீங்க பள்ளிவாசல் யாரும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கூப்பிட்டு கொடுக்கான்னு இருக்கிறீங்க. அதனால இனிமேல் நீங்க பாங்கு சொல்றதை நிறுத்துங்க உங்க பிரகாரம். ஏன் பள்ளிவாசல் யாரும் கூப்பிடக்கூடாது இல்ல, அதனால இனிமேல் நீங்க பாங்கு சொல்லக்கூடாது. இகாமத்தும் சொல்லக்கூடாது. இகாமத்துனா ஹய்யா அலல் ஸலா இருக்குது, ஹய்யா அலல் ஃபலாஹ் இருக்குது. வெளியில உள்ள மக்களை பள்ளிக்கு வாருங்க என்று அழைக்கிறது பாங்கு, பள்ளிக்கு வந்தவர்களை தொழுகைக்கு தயாராகணும்னு அழைக்கிறது இகாமத்து. ரெண்டுலையும் மக்களை அழைப்பது இருக்கிறது. நான் கேட்கிறேன், இப்ப பள்ளிவாசல்ல அல்லாஹ்வோடு யாரும் அழைக்க கூடாதுன்னு சொன்னா பாங்கு சொல்ல முடியுமா? இகாம சொல்ல முடியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயா நபின்னு அத்தியாயத்தை ஓத முடியுமா? இவ்வளவு நீங்க செஞ்சுக்கிட்டு நாங்க யானபி சலாம் படிக்கிறத மட்டும் நீ அல்லாஹ்வை தவிர யாரும் அழைக்க கூடாது, நீங்க அழைக்கிறீங்க அப்படிங்கிறீங்க. அதனால அங்க என்ன அர்த்தம் வைக்கணும்? அல்லாஹ்வோடு வேறு எவரையும் வணங்காதீர்கள், அதுதான் சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ்ந்து படிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபா பெருமக்கள் செய்ததால் அந்த காரியத்தை நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி நாம் செய்வதால் என்ன பலன் இருக்கிறது அப்படின்னு கேட்கலாம். இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு என்னென்ன பலன் இருக்குது? மௌலிது சபையில் உட்கார்ந்தாலும் சரி, இப்படி மீலாது விழாவில் உட்கார்ந்தாலும் சரி, என்னென்ன பலன்கள் நற்பயன்கள் கிடைக்கின்றன அப்படிங்கிறது பார்ப்போமா? ஷார்ட்டா பார்க்கிறோம். ஒன்றாவது, ஸலவாத் கூறுகிற நல்வாய்ப்பு கிடைக்கிறது. நான் இப்ப நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போதெல்லாம் நீங்க ஸலவாத் சொன்னீங்களா இல்லையா? வாய்ப்புல சொன்னீங்க, சத்தம் போடாட்டா வாய்ப்புல சொல்லிட்டீங்க, ரைட்டு. இந்த வாய்ப்பு இந்த நிகழ்வுக்கு வந்ததால் உங்களுக்கு கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என் மீது யார் அதிகம் அதிகம் ஸலவாத் கூறுகிறாரோ அவர்தான் நாளை மறுமையிலே எனக்கு நெருக்கமாக இருப்பார். திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம எல்லாம் நெருக்கமானவர்கள் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மீது ஒருவர் ஒரு தடவை ஸலவாத் கூறினால் அவர் மீது அல்லாஹ் தஆலா 10 முறைகள் ஸலவாத் கூறுகிறான், 10 படித்தரங்களையும் உயர்த்துகிறான். திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஸலவாத்தின் மூலமாக நமக்கும் அல்லாஹ் உயர்ந்த பதிவுகளை வறுமையை தந்தருள்வானாக. இந்த மீலாது விழா அதற்கெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. இல்லைண்டாக்கா அந்த வசனம் குர்ஆனிலே இருந்து கொண்டு தானங்க இருக்கும். தத்துவம் பேசுவது கூட ஸலவாத்தை எங்கே ஓதுகிறார்கள்? ஏதோ குறிப்பிட்ட இடத்துல ஓதலாம். நமக்கு பாருங்க அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு எத்தனை எத்தனை ஆயிரம் நூற்றுக்கணக்கான இப்பெல்லாம் சொல்றோம் அல்லவா? இது மீலாது விழா மூலமா கிடைக்குது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்று பிரகாரம் இது ஒரு நல்ல காரியமாக கருதப்படுகிறது. சவாபு கிடைக்குதுங்கிறத ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து புகழ்ந்து படிக்கிறாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு புகழ்ந்து படிக்கும் போது ஒரு வரியை சொல்றாங்க, வஇந்தல்லாஹி ஃபீதாக்கல் ஜஸா. யா ரசூலல்லாஹ், உங்களை நான் புகழ்கிறேன், அதனால் அல்லாஹ்விடத்திலே எனக்கு நற்கூலி இருக்கிறது என்கிறார். அப்படி சொன்ன யாரை பார்த்து? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து. ஏன்னா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி சொன்னாங்க, சஹாபி சொன்னதெல்லாம் மார்க்கமாகுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வழி தவறி போய்கிட்டு கூடாது. வஹி அப்படிமா, வஹி தான் மார்க்கம். அல்லாஹ் சொன்னது வஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி, அவ்வளவுதான். சஹாபிகளை பின்பற்ற கூடாது சொல்றாங்கல்ல. நான் சொல்றது சஹாபிகளை பின்பற்ற வேண்டும் என்பதும் வஹி தானே. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்ல, வஸாபிகூன லவனுன் மின மாடி வன்சார், வஹி தானே. சஹாபிகளை பின்பற்ற வேண்டும் என்பது அவர்களுக்கு வஹி வருகிறது என்பதால் அல்ல, வஹி சொல்கிறது. ஆகவே அவர்கள் பின்பற்ற வேண்டும். வஹி பின்பற்ற முடிவு கொண்டீங்கல்ல, அப்ப செய்ய வேண்டியதானே. சரி, இப்போ ஹஸ்ஸான் சாப்பிட்டு சொன்னாங்க, இந்தல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் உண்டு ஃபீதாக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழும் விஷயத்திலே அல் ஜஸா நற்கூலி உண்டு. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்படியானால் இந்த மீலாது நபி பெருவிழாவிலே நீங்கள் அமர்ந்திருந்த நேரமெல்லாம் மலக்குமார்கள் உங்களுக்கு நன்மைகளை எழுதிக் கொண்டே இருக்கிறார்கள். எப்படி தொழுதால் நன்மையோ, நோன்பு வைத்தால் நன்மையோ, ஜகாத் கொடுத்தால் நன்மையோ, ஹஜ் உம்ரா செய்தால் நன்மையோ, இந்த மீலாது நபி பெருவிழாவிலே நாம் கலந்து கொள்வதும் அதற்காக ஏற்பாடு செய்வதும் இபாதத் வணக்கம், அதற்கு சவாபு உண்டு. அந்த நீங்க இந்த சபைக்கு நீங்க வந்தீங்கல்ல, வரும்போது உங்களுடைய சவாபுகளுடைய வெயிட் வேற, இங்கேருந்து நீங்க கலைந்து சொல்லும் பொழுது சவாபுகளுடைய வெயிட் வேற.
நிறைய தவாப சுமந்துக்கிட்டு போறீங்க. இதை நான் சொல்லல, ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் சொல்றாங்கங்க. அடுத்தா இன்னொரு பிரயோஜனம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத் நமக்கு கிடைக்கிறது. இந்த மீலாது நபி பெருவிழானாலையும் மௌலிது சபையில் நம்ம கலந்து கொள்றதுனாலையும் மதீனத்து வீதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்கிட்டு இருக்கிறாங்க. சிறுமிகள் பாட்டு படிக்கிறாங்க. இந்த படித்து பாட்டு படிச்சாங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து படிக்கிறாங்க. அதிலே ஒரு வரி, யா ஹப்பதா முஹம்மதுன் மின்ஜார், பக்கத்து வீட்டுக்காரர்களில் மிகவும் சிறந்தவர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். புகழ்ந்து படிக்கிறாங்க. அதை கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சிறுமிகளை பார்த்து சொன்னாங்க ஒரு வாசகம், அதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. அந்த வாசகத்தை சொல்வதற்கு முன்னால் இறைவனை சாட்சியாளராக ஆக்கியிருக்கிறாங்க. எப்படி? வல்லாஹு யஅலம், அல்லாஹ் அறிகிறான். ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. நான் இப்ப சொல்ல போறேனே, அல்லாஹ் அறிகிறான், சாட்சியாக்கு சொல்ல போறாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? இன்னி லஉஹிப்புகுன்ன, சிறுமிகளே உங்களை நான் நேசிக்கிறேன். சும்மாவும் சொல்லல, இந்த அரபி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இன்னி இன்ன வந்திருக்கு, லா உஹிப்புகுன்ன லா வந்திருக்கு. எல்லாம் தைக்குதுடைய மீனிங் ஆளுங்களுக்கு தெரியும். குன்ன அந்த நூல் தக்கிலாவுடைய நூல், தைக்குதுடைய நூல். எத்தனை உறுதிப்பாடு! நிச்சயமாக கூறுகிறேன், திட்டமாக கூறுகிறேன், உறுதியாக கூறுகிறேன், சிறுமிகளை உங்களை நான் நேசிக்கிறேன். இப்னு மாஜாவுடைய பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த சிறுமிகளுக்கு இந்த நற்செய்தி எங்க கிடைச்சிச்சு? மௌலிது ஓதுனால. மௌலிது நம்ம பாஷையில சொல்றேன், அது விளக்கமா சொன்னா கவி நடையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே புகழ்ந்ததுனால விளக்கமா சொன்னா கிடைச்சிச்சு. மதீனாவில் எத்தனை சிறுமிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கிடைத்ததா இந்த நற்செய்தி? இல்லையே. அதே இந்த ஹதீஸின் அடிப்படையில நாம் மௌலிது சபையிலே கலந்து கொண்டால், இந்த மீலாது நபி பெருவிழாவிலே கலந்து கொண்டால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத் நமக்கு கிடைக்கிறது. மஹப்பத்னா சாதாரண விஷயமா? மஹப்பத் சாதாரண விஷயமா? அந்த மஹப்பத் இருந்தால் தானே மறுமையிலே நம்மால் வெற்றி பெற முடியும். அந்த மஹப்பத் இருந்தால் தானே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத் நமக்கு கிடைக்கும். அந்த மஹப்பத் இருந்தால் தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித கையின் மூலமாக ஹவுதுல் கௌதர் என்கின்ற தடாகத்திலிருந்து நீர் அருந்துகின்ற நற்பாக்கியம் கிட்டும். அந்த மஹப்பத் இருந்தால் தானே சொர்க்கம் கிடைக்கும். அந்த மஹப்பத் இருந்தால் தானே அந்த சொர்க்கத்திலே நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே போய் அமர்கிற நல்வாய்ப்பு கிடைக்கும். இவ்வளவும் மஹப்பத்தால் கிடைக்கிறது. அந்த மஹப்பத் மீலாது மௌலிதால் உங்களுக்கு கிடைக்கிறது. இதை நான் சொல்லவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இப்னு மாஜாவுல இருக்குதா? இதே ஹதீஸ் முஸ்னத் அபி யஅலாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இன்னொரு துஆவும் இருக்குது. அது என்ன தெரியுமா? அல்லாஹும்ம பாரிக் ஃபீஹின்ன, யா அல்லாஹ் இந்த சிறுமிகளுக்கு நீ பரக்கத்து செய்வாயா. இப்போ அது சிறுவெல்லாம் ஓதுறாங்கல்ல, நம்ம கூட உட்கார்ந்து ஓதுவாங்க. நம்ம நினைக்கணும் இவங்கெல்லாம் அந்த மதீனத்து சிறுமிகளுடைய அந்தஸ்து பெறுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்து கிடைக்கும். அது மட்டும் அவங்களுடைய வாழ்க்கையில பரக்கத்து கிடைக்கும். இந்த இன்னைக்கு மௌலிது சபையில ஓதுறாங்க சிறுமிகள், அவங்களுடைய பிற்கால வாழ்க்கை நீங்க பாருங்க, எவ்வளவு அழகா பரக்கத்து உள்ள வாழ்க்கையா பெறுவாங்க. நிறைய குழந்தை செல்வங்களை பெறுவாங்க. ஹலாலான பொருள் செல்வம் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறாங்க, பரக்கத்து கிடைக்கும், நமக்கும் பரக்கத்து கிடைக்கும். முடிவாக நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோமே, என்ன காரணம்? நான் புகழ்ந்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் இனி உயரப் போகிறதா? இல்லையே. காரணம், இறைவன் உயர்த்தி வைத்திருக்கிறான் அவர்களின் புகழை. வரஃபஅனா லக திக்ரக், நபி அவர்களை உங்களின் புகழை நாம் உயர்த்தி விட்டோம். இறைவன் உயர்த்தியதற்கு பிறகு நாம் உயர்த்த போகிறோம்? இல்லை. அப்படியானால் நாம் ஏன் புகழ்கிறோம்? வேறொன்றும் இல்லை, சுயநலம் தான். நமக்கு புகழ் கிடைக்கணுங்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதன் மூலமாக நமக்கு புகழ் கிடைக்கிறதுக்காக தான் அவங்கள நம்ம புகழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம புகழ்ந்து அவர்களின் புகழ் இனி உயர்வது அதெல்லாம் கிடையாது. நமக்கு முன்னாடி அல்லாஹ் உயர்த்தி வச்சுட்டு இருக்கிறான். இது எப்படின்னா, சந்தனம் இருக்கிறது, சந்தனத்திலே மனமும் இருக்கிறது. அந்த சந்தனத்தை உடம்பிலே பூசினால் உடம்பு மணக்கும். பூசலண்டா உடம்புக்கு மனம் இல்லை. ஆனா சந்தனத்துல இருக்கிற மனம் அதில் இருந்துகிட்டு தான் இருக்கு. அத்தர் இருக்கிறது, அதிலே மனமும் இருக்கிறது. அந்த அத்தரை உடையிலே பூசினால் உடை மணக்கும். பூசலண்டா உடைக்கு மனம் இல்லை. ஆனா அத்தரில் இருக்கிற மனம் அதில் இருந்து கொண்டுதான் இருக்கும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழுக்குரியவர்கள். அவர்களை புகழ்ந்தால் நமக்கு புகழ் கிடைக்கும், புகழவில்லையானால் நமக்கு புகழ் இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற புகழ் அவர்கள் வெந்து கொண்டுதான் இருக்கும். ஏன் தெரியுமா? அவர்களுடைய திருப்பெயரே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேர் அல்லாஹ் எப்படி அமைச்சு கொடுத்தான் பாருங்க. புகழுக்குரியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில் எனக்கு ஒரு கொடி வழங்கப்படும், லிவாவுல் ஹம்து, புகழ் கொடி. திருமதியில் பதிவு செய்யப்பட்டாங்க. அவர்கள் நாளை மறுமையில் இருக்க போகிற இடம் புகழுக்குரிய இடம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. நபி அவர்களே, நாளை மறுமையில் உங்களை புகழுக்குரிய இடத்திலே நாம் அமைப்போம், உங்க ரப்பு உங்களை அமைப்பான் சொல்றான். பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகழுக்குரியவர்கள். அவருடைய கொடி லிவாவுல் ஹம்து, புகழ் கொடி. அவர் மறுமையில் இருக்க போகிற இடம் மகாம் மஹ்மூது, புகழுக்குரிய இடம். ஏங்க 100க்கு 100 அந்த புகழுக்கே சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ்ந்துதான் அவர்களுடைய புகழ் உயரப்போகிறதா? இல்லை இல்லை, அவர்களை புகழ்ந்து நாம் புகழை சேர்த்துக் கொள்ளப் போகிறோம். எனவே மீலாது விழாவை நடத்துகின்ற நற்பாக்கியத்தை, காமத்தினால் வரைக்கும் நடத்துகின்ற நற்பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. மௌலிது சபையிலே கலந்து கொண்டு அந்த சபையை சிறப்பிக்கின்ற நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தருவானாக. யாரெல்லாம் இந்த மீலாது விழாவை நடத்துவதற்கு முயற்சி செய்கிறார்களோ, உடலாலும் பொருளாலும் நேரத்தாலும் ஒத்துழைப்பு நடக்கிறார்களோ, அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் நீடித்த ஹயாத்தை தந்தருவாயாக யா அல்லாஹ். அதே போன்று அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தருவாயாக, நிம்மதியான வாழ்க்கையை தந்தருவாயாக. அதே போன்று இறைவனை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் தந்தருவாயாக. ரஹ்மானே, எங்களுடைய நாட்டு தேட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தருவாயாக. எங்கள் பிள்ளைகளை சாலிஹானவர்களாக ஆக்கிடுவாயாக, நற்பண்பு மிக்கவர்களாக ஆக்கிடுவாயாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக ஆக்கிடுவாயாக. எங்களுடைய சொல்படி கேட்டு நடக்கின்ற பிள்ளைகளாக நீ ஆக்கிடுவாயாக. எங்கள் பிள்ளைகளை எங்கள் கண் குளிர்ச்சியாக ஆக்கி தந்தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, இறைவனே, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களுடைய குடும்பத்தினர்களையும் எல்லா விதமான தீங்கிலிருந்தும் பாதுகாத்தருவாயாக. கண் திருஷ்டியின் தீங்கிலிருந்து பாதுகாத்தருவாயாக, சூனியத்தின் தீங்கிலிருந்து பாதுகாத்தருவாயாக, ஜின்களின் தீங்கிலிருந்து பாதுகாத்தருவாயாக, ஷைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாத்தருவாயாக, பொறாமைக்காரர்களின் தீங்கிலிருந்து பாதுகாத்தருவாயாக, சூழ்ச்சிக்காரர்களின் தீங்கிலிருந்து பாதுகாத்தருவாயாக. ரஹ்மானே, ஐவேளை தொழக்கூடியவர்களாக ஆக்கிடுவாயாக, ஒழுங்காக ஜக்காத்து வழங்கக்கூடியவர்களாக ஆக்கிடுவாயாக, ரமலானை அடைகின்ற வாக்கியத்தை தருவாயாக, அந்த ரமலானிலே நோன்பு வைக்கின்ற வாக்கியத்தை தருவாயாக, அந்த ரமலானிலே உள்ள லைலத்துல் கத்ர் என்கின்ற மாண்பை அடைகின்ற நசீபை இங்கு கொடுத்தருவாயாக. எங்களுடைய லைஃப்ல பல லைலத்துல் கத்ரை பெறுகின்ற வாக்கியத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித ரவுலா ஷரீஃபுக்கு சென்று அடிக்கடி ஜியாரத் செய்கின்ற நற்பேற்றினை வழங்கிடுவாயாக. உன்னுடைய திரு இல்லமான காபாவை தரிசனம் செய்து ஹஜ் உம்ரா என்கிற வணக்கத்தை அடிக்கடி நிறைவேற்றுகின்ற வாக்கியத்தை எங்களுக்கு நீ கொடுத்தருவாயாக. எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் பார்க்கின்ற பாக்கியத்தை தந்தருவாயாக. உலகத்தில் வாழ்கின்ற முஸ்லிம்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்குவாயாக. குறிப்பாக பலஸ்தீனில் வாழ்கின்ற மக்களுடைய அந்த கஷ்டங்கள் சிரமங்களை எல்லாம் நீக்கி விடுவாயாக. அந்த பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நீ பாதுகாப்பை கொடுப்பாயாக. அவர் நிம்மதியான வாழ்வை தந்தருவாயாக. அவருடைய சொந்த மண்ணை அவர்களே ஆள வேண்டும் என்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தருவாயாக. அவர்களை அழிக்க நினைக்கும் எதிரிகளை நீ அழித்து விடுவாயாக. ரப்பே, முஸ்லிம்களின் இஸ்ஸத்தை நீ காத்தருள்வாயாக. யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டாலும் மெய்நிலை கண்ட ஞானி முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பொருட்டாலும் இந்த துஆவை நீ கபூல் செய்து கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
शुक्रिया अदा करना, इसलिए कि हज़रत के बहुत से प्रोग्राम आते हैं, हमारे लिए वक्त दिए सो बड़ी अल्लाह का एहसान, अल्लाह का शुक्र अदा करना। खैरुल बरिया फलक अगले